இந்த களி மாவு எப்படின்னா, முழு உளுந்து, தோல் உளுந்து, அதை நல்லா வாசனை வர நல்லாவே வறுத்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு அதோட ஈக்குவல் போர்ஷன் பச்சரிசி. அதாவது நம்ம இப்போது 2 கப்பு உளுந்து வறுக்கிறோன்னா 2 கப் பச்சரிசி எடுத்து வச்சு அந்த உளுந்தை நல்லா வறுத்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டில் இருக்கிற உளுந்தோடையே இந்த அரிசியும் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டு நம்ம வீட்டில் மிக்சியில் திரிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டாலும் சரி, இது நல்லா திரித்து எடுத்து நல்ல ஒரு இந்த பேக்கில் போட்டு இதில் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். எப்பப்போ எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ எடுத்து நம்ம களி கிண்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாவில் தான் 1 கப் மாவு களி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் களி மாவுக்கு அதே அளவு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள்.